இது வந்து என்னன்னா இது ஒண்ணுமே கிடையாது. இப்ப அந்த இது இருக்குல்ல சார் கலர். ஏன்னா என்னோட கையில பட்ட பிறகே வந்து அது வந்து போக மாட்டேங்குது. இது ஃபுட்டுக்கு ஓகேவா? இது என்னைக்கு வச்சதுன்னு தெரியுமா? எல்லாமே நீங்களே செக் பண்ணி பாருங்க. அது என்ன பிரதர்? அது என்ன மீன்? எல்லாம் அங்க இருக்க மீன் தான், உள்ள இருக்குல்லங்கண்ணா. எவ்வளவு ஒரு டஸ்டான ஏரியா அது. அதுல வந்து நீங்க வெறும் சாப்பாட்டை அப்படியே வெளியே வச்சு அதை வந்து அவர் பிரியாணி தட்டி எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காரு. இது என்ன சார் இப்படி வச்சிருக்கீங்க? எடுக்கிறதுக்கு வசதின்னு சொல்லிட்டு விட்டா தரையிலேயே வைப்பீங்க போலயே. தப்பு இல்ல, எல்லாம் உள்ள எடுத்து வைங்க சார். மக்கள் சாப்பிடக்கூடிய விஷயம். கன்சியூமர் ரைட்ஸ்ல இருந்து சார் வந்திருக்காங்க. அண்ட் நான் கலாட்டா மீடியால இருந்து வந்திருக்கோம். இந்த மாதிரி ஹோட்டல்ல வந்து உணவு தயாரிக்கிறீங்கல்ல, இதை பத்தி தான் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். உங்க ஓனரை கூப்பிடுங்க, ஓனர்கிட்ட பேசணும். சார் இப்போ இந்த ஃபுட் எல்லாம் சமைக்கிறீங்க இல்லையா, இது என்ன சார் இவ்வளவு அன்ஹெல்த்தியா, ஒரு கரெக்டான ஒரு ஸ்பேஸ் இல்ல, இது என்ன இதுல நீங்க சமைக்கிறீங்க? பாருங்களேன், நீங்க பிரியாணிய சிக்கனை பாருங்க, சிக்கனை விடுங்க, பிரியாணியை சமைச்சு ரோட்டு அடியில வெளியே வச்சிருக்கீங்க. ஏன்னா உள்ள இவ்வளவு இடம் இருக்கிறப்ப வெளியே ஏன் சார் வைக்கிறீங்க? எவ்வளவு ஒரு டஸ்டான ஏரியா அது. அதுல வந்து நீங்க வெறும் சாப்பாட்டை அப்படியே வெளியே வச்சு அதை வந்து அவர் பிரியாணி தட்டி எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காரு. இது தப்பு இல்லையா சார்? பிரியாணி போர்டு வெளியே வைங்க சார். கடை எப்படியும் சாப்பாட்டு கடைங்கிறது தெரிய போகுது. அது பிரியாணி நீங்க வெளியே வச்சுதான் வந்து அதை சர்வ் பண்ணணும் அப்படிங்கறது இல்ல இல்லையா? அது உங்களுக்கு ரூல்ஸ் இல்ல. உங்களுக்கு ரூல்ஸ் படி நாங்க கேக்குறோம் சார். அதை உள்ள வச்சிருங்க தயவு செய்து, அதை மாத்திக்கிங்க. அப்புறம் இது சாப்பாடுமே வந்து ரொம்ப தரமான சாப்பாடு மாதிரி நமக்கு தெரியல. பார்வைக்கே வந்து ரொம்ப உறுத்துதே சார். ரொம்ப பவுடர் எல்லாம் சேர்க்கிற மாதிரி இருக்கே. இது எல்லாமே வந்து இப்போ இது என்னன்னா வந்து எஃப்எஸ்எஸ்ஐ உள்ள பொருள் மட்டும் தான் சார் யூஸ் பண்ணுவோம். சரி, எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். அவங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் சொல்லலையா? இந்த மாதிரி எஃப்எஸ்ஓ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் வர்றாங்க இல்லையா? நான் யூஸ் பண்ணுறது இந்த கலர்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். யூஸ் பண்ண கலர் வேணுமா பாருங்க. அந்த இது அந்த கேரி பேக்லாம் தடை பண்ண தெரியுமா தெரியாதா? அந்த கேரி பேக் இல்ல அதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்களா? இடையில ஏதோ கேக்குறேன், அவர் கேக்குறாரு. யூஸ் பண்ணது இல்ல எந்த மாதிரி மைக்ரோன்ஸ்ல கவர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்? இல்ல அதை காட்டுங்க பார்க்கலாம். அதாவது ரீசைக்கிள், அது மட்கக்கூடிய ஒரு இதுவா? அது சார் வந்து கன்சியூமர் ரைட்ஸ்ல இருக்காரு, அவர் மீடியா பர்சன், நான் அட்வொகேட். சரி, இதுல என்னென்ன மாதிரி வண்ணங்கள் சேர்க்குறீங்க இந்த மீன்ல? இது ஒரு கலர் எதுவுமே கிடையாது. அதாவது மிளகாத்தூள் வண்ணமா, இல்ல அது இல்லாம சிவப்பு கலருக்கு கேசரிக்கு போடக்கூடிய ஒரு வண்ணமா? சக்தி மிளகாத்தூள் தான் சார் யூஸ் இல்லைங்க, பண்ணுறீங்க. சிவப்பு கலர் வரும்ல, அந்த சிவப்பு கலருக்காக கேசரிக்கு போடுற பவுடர் யூஸ் பண்றீங்களான்னு கேட்டேன். அது இப்போ புட்டுக்குன்னு ஒரு இது இருக்குங்க சார். இது ஏன்னா மிளகாத்தூள் ரெட் கலர்ல வராது, அது அதனால கேட்டேன். சக்தி மிளகாத்தூள் இப்போ இந்த ஓரளவு கலர் இந்த அளவுக்கு கேசரி கலருக்கு அது மாதிரி ஏதாவது போடுறாங்களா? அது மாதிரி போடுறாங்களா கலர் பவுடர்? தனியாக வந்து வேற எதுவும் இல்லை சார். நம்ம வந்து இப்போ தம்பி அந்த இது கலர் மட்டும் காமி, அவங்கள்ட்ட சார்கிட்ட காமி கொஞ்சம் கொடுங்க அண்ணாச்சி, அதை பார்க்கலாம். இந்த ஆயிலுமே வந்து மறுநாள் எதுவுமே, ஏன்னா வந்து ஆயில் இல்லைனால எவ்வளோ பிரச்சனை எனக்கு தெரியும். நானும் அதானே சாப்பிட்றேன். இல்ல கரெக்ட் தான் சார். இப்போ நீங்க உங்க பார்வைக்கு வந்து நீங்க வெளியே வச்சிருக்கீங்க, கிச்சனை வந்து வெளியே வச்சிருக்கீங்க மக்களுக்காக அப்படின்னு சொல்லி கிச்சனை வெளியே வச்சிருக்கீங்க. இது வந்து என்னன்னா இது ஒண்ணுமே கிடையாது. இப்போ அந்த இது இருக்குல்ல சார் கலரு, ஆமா அந்த கலர் தான் பண்ண. அந்த தம்பி டப்பா கலர் டப்பா எடுத்துக்காமியா சார். இது இல்ல கலர் டப்பா, கலர் இது வந்து வண்ணத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கலர். இது என்ன எசன்ஸ்? இது என்ன மெட்டீரியல்? எசன்ஸ் இல்லைங்க. இது பேர் என்ன? அந்த கலர் டப்பா பண்ணாங்க. ஓ, இதுல கம்பெனி நேம் இல்ல. அண்ணே அந்த கலர் தானே. இதுல வந்து லைட்டா தண்ணி. என்ன இது? என்ன அந்த தம்பி அதை எடுத்தாயா? சொல்லுங்க சார். இது கண்டிப்பா இது எதுக்காக சார்? சும்மா அந்த லைட்டா கலர் கிடைக்கும். சிந்தட்டிக் ஃபுட் கலர் ப்ரிப்பரேஷன், ஆரஞ்சு ரெட் பவுடர். இது வந்து ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் இது வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. இது மட்டும் தான் சார் யூஸ் பண்றது, பயன்படுத்த சொல்றாங்க. நீங்க ஏதாவது அட்வைசபிளா சார் இந்த கலர் பொடி யூஸ் பண்றது அட்வைசபிள்? ஏன்னா என்னோட கையில பட்ட பிறகே வந்து அது வந்து போக மாட்டேங்குது. இது ஃபுட்டுக்கு ஓகேவா? இது கையில இருந்தே போக மாட்டேங்குது. மருதாணி போட்ட மாதிரி ஆயிடுச்சு கை. இது வந்து அது ரெட் இந்த இது கலர். சரி, இது எதுக்காக பயன்படுத்துறீங்க சார்? சும்மா ஜெனரலா கேக்குறேன். சும்மா இந்த லைன் கலருக்காக இல்ல அப்படின்னா வந்து வெள்ளை வெள்ளையர்னு தெரியும். சரி, வெள்ளை வெள்ளையர்னு இருந்துச்சுன்னா இதே கேட்டு இது என்ன நேத்து உள்ள மீனா அப்படிங்கிறாங்க. ஓ, நீங்க இப்ப சாதாரண நீங்க வந்து ஃப்ரீசர்ல வாங்கி வைப்பீங்களா? சில சின்ன கடை தான் வச்சு அது மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா? இதெல்லாம் அண்ணன் இப்போ மசால் போட்டு வந்து நம்ம எடுத்து அப்படியே வந்து எல்லாத்தையும் மசால் போட்டு அப்படி இப்படி இந்த மாதிரி பொரிச்சு வச்சிருவோம். உங்களுக்கு ஃப்ரீசர் இல்லையா? தனியா இல்லையா? என்னன்னா ஃப்ரீசர் இருக்கா உங்களுக்கு? அண்ணா ஃப்ரீசர் இருக்குங்கன்னா அது நமக்கு தேவையான பெருசாலாம் நம்ம எல்லாம் ஒன்று இதெல்லாம் அண்ணன் நாடி யூஸ் தானே. வாங்க வாங்க எடுங்க எடுங்க, ஃப்ரைட் ரைஸ் எடுங்க, ஃப்ரைட் ரைஸ் எடுங்க.
இது எடுப்பா தம்பி. இது என்ன பிரதர்? இது என்ன பிரதர்? இது கடம்பா. கடம்பா. இது என்னது? நெத்திலி மீனா? ரைட். இது இறால். இறாலுடைய வண்ணம் எப்படி இருக்கு பாருங்க. அதான் நம்ம கையே வந்து மருதாணி மாதிரி செவந்துருச்சே. இதனுடைய வண்ணம் வேற, இதனுடைய வண்ணம் வேற. அதை எடுப்பா, அதை ஃப்ரைட் எடுங்க. எல்லாமே வந்து உடம்புக்கு தேவையில்லாத விஷயங்கள் தான். அந்த பக்கம் வாங்கலாம், ஆயில் வாங்க. தம்பி இது என்ன தம்பி? இது இஞ்சி பூண்டு பேஸ்டா? ஆயில் லைட்டா மேல தூக்குங்க. இது வந்து தினந்தோறுமே மாத்தக்கூடிய எண்ணெய். அது ரூபினி எண்ணெய் தினந்தோறும் மாத்துறீங்களா? இது என்ன சார் இப்படி வச்சிருக்கீங்க? எடுக்கிறதுக்கு வசதின்னு சொல்லிட்டு விட்டா தரையிலேயே வைப்பீங்க போலயே. தப்பு இல்ல, எல்லாம் உள்ள எடுத்து வைங்க சார். மக்கள் சாப்பிடக்கூடிய விஷயம். இது என்ன பவுடர் தம்பி? அது என்ன? இது என்ன பவுடர்? இது என்ன பவுடர்? பிளாக் பெப்பர். இது கஸ்டமர் வராங்கன்னா டேஸ்ட்ல குறையல. 22 வருஷம் வச்சிருக்கீங்க சார். 22 வருஷம் ஒரு பேப்பர் மட்டும் வாங்க. அந்த பேப்பர் மட்டும் எடுங்க. சேவ் பண்ணுங்க, தப்பு இல்ல. ஹலோ, இது எடுங்க பிரதர். இது மசாலா போடுறோம்ல, நம்ம மசாலா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர், நீங்க செய்யுங்க, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. இது சாப்பாடு இது வேஸ்ட்டுங்களா? எதுங்க தம்பி இல்ல நீங்க கொஞ்சம் வாங்க. ஆயில் பண்ணியே இருக்குதுண்ணா. சரி, இது என்ன பிரதர்? இது இப்ப இந்த மசாலா போடுறாங்கண்ணா மீன்லாம் அங்க இது இப்ப நீங்க ஃப்ரெஷ்ஷா இல்ல இது நாள் பட்டதா? இது நீங்களே பாருங்க. இல்ல எனக்கு தெரியாது பிரதர். இல்ல உங்களுக்கு இது என்னன்னா இது என்ன இது பச்சை ஃப்ரெஷ்ன்றீங்க. பச்சை மீன் இப்ப மசாலா போட்டபடியே இங்க வச்சிருவாங்க. அங்க போட்டு காலையில இங்க இருந்து எடுத்து போட்டு இது என்னைக்கு வச்சதுன்னு தெரியுமா? எல்லாமே ஆனா இப்ப நீங்களே செக் பண்ணி பாருங்க. ஸ்மெல் பண்ணி பாருங்க. சும்மா அது என்ன பாருங்க. பிரதர்? அது என்ன மீன்? அண்ணா, எல்லாம் அங்க இருக்க மீன் தான், உள்ள இருக்குல்லண்ணா. இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நீங்க இதை மாத்துவீங்க? இன்னைக்கே காலியாரு அண்ணன் நாடு தான் எல்லாமே. இது கால்ல வச்சுதான் நீங்க. இப்ப மசாலா போட்டு நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க ஒரு மீன் இல்ல வேணாம் பிரதர். ஸ்மெல் பண்ணி சரி பாருங்க. பிரதர், ஏதாவது ஒரு பொருள்ல வந்து நீங்க வந்து ஒரு என்னண்ணே இப்ப இந்த ரைஸ் இந்த ரைஸ் எப்போ வச்சது? ஒரே ஒண்ணு நீங்க ரைஸ பாருங்க. எப்போ இப்ப வந்து போடுங்க, என் கையில போடுங்க. 12 மணிக்கு வச்சது எப்படி இருக்கு பாருங்க. நீங்க எப்படி பிரதர், க்ளோஸ் பண்ணி 12:30 மணிக்கு எடுத்த ரைஸ் பாருங்க. இது இப்படியே நான் க்ளோஸ் பண்ணீங்க தம்பி. பாருங்க. இது வந்து இப்ப பாயில் பண்ணி ரைஸ பாருங்க. இதுல சரி நான் ஏதாவது இத பாருங்க. போடுங்க பிரதர், கையில பாருங்க. இல்லண்ணா, இது வந்து ரைஸ பாருங்க. நீங்க ஏதாவது ஒரு பொருள் கெட்ட பொருளோ இல்ல ஏதாவது நீங்களே நல்லா செக் பண்ணி பாருங்க. சரி வைங்க பிரதர். இது எத்தனை நாள் ஒரு தடவை நீங்க க்ளீன் பண்ணுவீங்க இந்த ஃப்ரீசரை? ஃப்ரீசர் எல்லாம் அந்த பாருங்க. ஒரு 4 நாள் 3 நாளைக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணிடுவோம். அப்படி பண்ண மாதிரி தெரியலையேண்ணா. அப்படி பண்ண மாதிரி தெரியல. இங்க பாருங்க, கை கெட்டி நிக்குது பாருங்க தண்ணி. அண்ணே காஜா போடுறாங்கல்லண்ணே. நம்ம வந்து நீங்க ஏதாவது ஒரு பொருள் கெட்ட பொருளோ இல்ல ஏதாவது நீங்க சொல்லிதான் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வைங்க எந்த வைங்க பொருள் வைங்க. இல்ல, நீங்க உங்களுக்கு டவுட்டா இருக்கா? நீங்க எதை சாப்பிட்டு ஒன்றாலும் பாருங்க. உங்களுக்கு இது என்ன பிரதர்? இந்த பவுடர் என்ன பிரதர்? இது இந்த பவுடர் என்ன? இதுதான் இப்ப இதுக்கு வந்து இதுல இந்த என்ன பவுடர் அது சொல்லுங்க. இது கார்ன்ஃப்ளவர் இருக்குங்கண்ணா. கார்ன்ஃப்ளவர் பவுடர் எதுக்கு பயன்படுத்துறீங்க இது? மீனுக்குங்கண்ணா. மீனுக்காக இதை பயன்படுத்துறீங்க? மீனுக்கு எதுக்கு இதை பயன்படுத்தணும்? இந்த மசால் போடுறாங்கண்ணா. ஆமா. நீங்க மிளகு சீரகத்தை பயன்படுத்தினாலே மீன் நல்லா இல்ல, இருக்கும். அதுக்கு தான் நீங்க வந்து அந்த கலர் ஆட் பண்றோம்னு சொன்னீங்க. இந்த அதுதான் சார் இது. அந்த எண்ணெய் அப்புறம் எந்த எண்ணெய்? அந்த ஒண்ணு இந்த கையெல்லாம் சிகப்பா இருக்குல்ல, அது என்ன? இது சில்லி சிக்கன் போடுறாங்க. ஆமா. அது அப்ப இந்த கலர் இருக்குது. அதையும் தானே மீன்லயும் போடுவீங்க இல்லையா? மீனுக்கு இதை தனியா போடுவீங்களா? இது வந்து வெறும் பவுடர். இது சும்மா பிரிட்ஜ் இல்ல, இதெல்லாம் வந்து பொருள் வாங்கி வச்சிருக்கேன். வெளியே வந்து நீங்க கிச்சன் இருக்கு, அதை வந்து அட்லீஸ்ட் க்ளோஸ் பண்ணுங்க சார். க்ளோஸ் பண்ணிடுறேங்க சார். அண்ட் உங்க ஆள் வந்து ஃப்ரைட் ரைஸ் போடுறப்ப ஒரு டஸ்ட்பின் கூட யூஸ் பண்ணாம அப்படியே தூக்கி தூக்கி போடுறாரு. கேட்டா அதுதான் வாட்டமா இருக்காமா. அது தப்பு இல்லையா? ப்ளீச்சிங் பவுடர் போட்டு சுத்தமா கழுவிடுவோம் எல்லாமே. மத்தபடி வந்து எல்லாம் நீட்டா வந்து நம்ம கடையை பொறுத்தளவுக்கு நானு கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கீங்க சார். கம்ப்ளைண்ட் வந்ததுனால தானே வர்றோம் நாங்க. கம்ப்ளைண்ட் வருது இல்லையா? நான் உள்ள போய் இறங்குனதுக்குள்ளாடியே பேண்ட் எல்லாம் நாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன மாதிரி கிச்சன் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு பாத்துருக்கீங்க சார். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி கிளீனா வந்து நீங்க வந்து எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி கிளீன் பண்ணி அந்த பாருங்க டஸ்ட்பின் கூட இல்லாம அவர் எப்படி போடுறாரு பாருங்க. அது தவறு இல்ல, தவறு இல்லையா? எல்லாத்தையுமே நீங்க கிளீன் பண்றீங்க. இல்லைன்னா இன்னொரு தடவை வருவோம், இன்னொரு தடவை வந்து இதை நீங்க நியூஸ் ஆக்கி போடுவோம். இது இந்த இதுல இருக்கக்கூடிய அத்தனை கடைக்கு நாங்க போறோம். சோ பாத்துக்கங்க, எல்லாத்தையும் கிளீனா வச்சுக்கீங்க. ஏன்னா மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க. உயிர் பிரச்சனை சார். நான் ஃபுட் பாய்சன் லெவலுக்கு நீங்க வந்து இது இப்படி வச்சிருந்தா என்ன ஜெர்ம்ஸ் வரும், இவ்வளவு கலர்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும்ல நீங்க. எனக்கு வந்து கலர் வந்து எவ்வளவு 80 ரூபா கொடுத்து இதை வாங்க. சரிங்க. மக்கள் வந்து இதை விரும்பல. நம்ம இந்த மாதிரி மீன் கொஞ்சம் லைட்டா அந்த கலர் மக்கள் விரும்புறது சார். மக்கள் இப்போ வெளியே நம்ம 2 பேரும் பேசுவோம் சார். நான் இப்போ கலர் இல்லாம இருக்குன்னு பழைய மீன் அப்படின்னு
அது அந்த கலர் பார்த்தே அவங்களுக்கு ஊறி போயிடுச்சு. நான் முதல்ல வந்து இது இல்லாமலே முதல்ல ஒரு டைம் கொண்டு வந்தா பாருங்க, ஸ்வீட்டுக்கெல்லாம் கலர் போடக்கூடாது, ரெட் கலர் வரக்கூடாது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நிறுத்தினோம். நிறுத்தினோன்னே என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி மசால் போட்டு வச்சாங்க. வந்து இது என்ன நேற்று அப்பதான் வாங்கி மசால் போட்டு பொறிக்கிறேன், இது என்னங்க இப்படி இருக்கு வெள்ளை வெள்ளையா, இது என்ன நேற்று மீனா அப்படிங்கிறாங்க. எடுத்தோடனே அப்ப இது கரெக்ட் தான். இப்போ நீங்க பாருங்களேன், இது என்னால எப்படி போகுதுன்னு பாருங்க. அப்ப இது இந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணீங்கன்னா மருதாணி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இனிமே சோப்பு போட்டு போட்டா கூட போகாது போல. நீங்க இது வந்து வாஷ் பண்ணா உடனே போயிருக்கு. இல்ல அதுதான் சார். இல்ல எனக்கு என்னன்னா இங்க பாருங்களேன், FSSAI முத்திரை இல்லாத பொருள் எதுவுமே நான் வாங்கவே மாட்டேங்க சார். இல்ல FSSAI முத்திரை வாங்குறது கரெக்ட் தான். அது எதுக்கு பயன்படுத்தணும்னு இருக்குல்ல. நீங்க கேசரி பவுடர் மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்த ஏதோ ஆயில் மாதிரி பண்ணி ப்ரிசர்வேட்டிவ்னு ஆட் பண்றீங்க. அது வந்து ஆயில்லாம் எதுவுமே இல்ல சார். இந்த பாருங்க, ஒரு வெறும் பச்சை தண்ணி, அது எப்படி நம்ம கொட்டினோம்னா கலர் வந்து டார்க் ஆயிரும். தண்ணியில லேசா இருக்கும், சும்மா ஸ்மைடா லைட்டா இருக்கும். அதனாலதான் பச்சை தண்ணி அப்பக்கப்ப வந்து இந்த தண்ணியில அப்படியே கலந்துக்கிட்டு வேற அதுல ஒண்ணுமே கிடையாது. இல்ல என்னன்னா கையிலேயே இப்படி படியுது, இது வயிற்றுக்குள்ள போய் எப்படி என்ன மாதிரியான புட்டுங்கிறது அந்த இது வந்து புட்டுக்கு வந்து புட்டோட சேர்க்கக்கூடியதுங்கிற ஒரு சொன்னதுனாலதான் அதை சேர்க்கிறோமே. இப்ப அது அளவுக்கு அதிகமா சேர்க்க மாட்டோம் சார், சும்மா லைட்டா இது என்ன தேவையோ அவ்வளவுதான் தேவை. சரி, அடுத்த தடவை இந்த உணவகத்துக்கு நாங்க வர்றப்ப இந்த கிச்சன் வந்து நீட்டா இருக்கணும், டஸ்ட்பின்னு அப்புறம் உள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தா அடுத்த தடவை உங்களுக்கு உங்க மேல குறை சொல்ற மாதிரி இருக்காதீங்க. சரிங்களா? நன்றி.